ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழை மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழை மீன் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்தோம். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் எப்பவுமே சேர்ப்பேன். அப்புறம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு, அப்புறம் ஒரு லெமன். நான் வந்து நிறைய மீன் எடுத்துருக்கிறதுனால ஒரு லெமன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து திக்கான ஒரு பேட்டராக வந்து ரெடி பண்ணிக்கேன். இப்போ வந்து நான் வாழை மீன் வந்து நடுவில் வந்து கோடு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour கிட்ட நான் ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். வறுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீன் போட்டு இந்த பக்கமும் மெதுவாக திருப்புங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீனை சேர்த்து அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கோ கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது நமக்கு மீனோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ கிறிஸ்பியான வாழை மீன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.